மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தப்படைய நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 62ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவரே என் கர்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல தேவனுடைய தாசனாகிய தாவீது தேவனை நோக்கி, நீரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். கர்த்தரை நோக்கி சொல்றார், என் கண்மலை நீங்கள் ஆண்டவரே, என் ரட்சிப்பு நீங்கள் ஆண்டவரே, என் உயர்ந்த அடைக்கலமும் நீங்க தான் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி தேவனை துதிக்கிற தாவீது இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். அதுதான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதிகமாய் அசைக்கப்படுகிற சூழ்நிலை வரவில்லை என்றாலும் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையின் அர்த்தம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவீது சொல்றாங்கல்ல, அதோடைய அர்த்தம். இப்ப இதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இப்ப கர்த்தரை கண்மலையாய் கொண்டிருந்தும் கர்த்தரை தன்னுடைய ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் பெற்றிருந்தும் தாவீது வாழ்க்கை என்ன வந்தது? அசைக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதும். ஆனா இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரின் கண்மலை என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலம் என்று கர்த்தரை சார்ந்து நம்பி வாழ்ந்த தாவீதின் வாழ்க்கையை கர்த்தர் இப்படியே விடல. அதே சங்கீதத்துல கர்த்தர் தாவீதை எப்படி பாட வைத்தார் தெரியுமா? அதனுடைய 6வது வசனத்துல, அவரை என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் தாவீதின் சாட்சியாய் மாறினது பின் நாட்களில். இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் பெற்றிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில சில அசைக்கப்படுகிற சூழ்நிலை நிச்சயமா வரும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவமோ வியாகுலமோ நெருக்கமோ அசைக்கப்படுகிற சூழ்நிலையோ நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தாவீதை போல என் வாழ்க்கை இப்பொழுது அசைக்கப்படுகிற சூழ்நிலைக்கு ஒப்பாக இருந்தாலும் நான் அதிகமாய் அசைக்கப்படாதபடிக்கு, நெருக்கம் துன்பம் பிரச்சனை வெறுமை வந்தாலும் என் ஜீவன் சேதப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்த என் தேவன் இன்னும் என் கண்மலையாகவும் என் ரட்சிப்பாகவும் என் உயர்ந்த அடைக்கலமாகவும் இருக்கிறார் என்று தாவீது அவரை பற்றி கொண்டது போல தேவர்களாகி நாம் தேவனை பற்றி கொண்டோமே. ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரே, என் ஜீவன் சேதப்படாமல் பாதுகாக்கிறீரே, இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் யோபுவின் வாழ்க்கையில் திருப்பி கொடுத்தது போல என் வாழ்க்கையிலும் இம்மையில நூறத்தனை மறுமையை நித்தியச்சு என்று இரட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நான் அதிகமாக அசைக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறேன் என் கர்த்தரை என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் மாணவர் என்று தேவபிள்ளைகளாக்கி நாம் கர்த்தரை பற்றி கொண்டோமேனால் நிச்சயமாய் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி தாவீதை நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று பாடின தாவீதை நான் அசைக்கப்படுவதில்லை என்று பாட வைத்தாரோ, அதே போல தேவபிள்ளைகளாகி நம்மை கர்த்தரை என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தேவபிள்ளைகளாகி நம்மையும் இந்த உலகத்திற்கு முன்பதாக சாட்சியை நிறுத்தி எந்தெந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வெறுமைகள் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தும்படியாய் அசைத்துக் கொண்டிருந்ததோ அவை அனைத்தையும் மாற்றி தேவபிள்ளைகளாகி நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு சகலத்தின் ஜெயத்தாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை கண்மலையாகவும் ரட்சிப்பாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் நாம் கொண்டிருந்து அவரை பற்றி கொண்டு அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் நமக்கு நன்மையாக மாற்றி நாம் தியானித்த இந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்க கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பிரயாணப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.